வணக்கம் நண்பர்களே. உங்கள் எக்ஸல் வித் யார் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல எக்ஸல்ல இருக்கிற சக்தி வாய்ந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம தமிழில் ரொம்ப எளிமையாக நான் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் அதை மறக்காமல் கற்றுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பைரோ ஃபங்க்ஷன். பைரோ ஃபங்க்ஷன் இது என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறது, யாருக்கு இது தேவை அப்படின்றத பற்றி முழுமையாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பைரோ ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ். பைரோ ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன? ஈக்குவல் டு பைரோ அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அரே வரும், அடுத்தது லேம்டா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோ ஃபங்க்ஷன், அதாவது தான் பைரோ ஃபங்க்ஷன். ஸோ அதனால் லேம்டாவில் நம்ம ரோவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அரே அப்படின்னா என்ன? எந்த ரோக்களில் நம்ம வேலை செய்கிறோமோ அதை கம்ப்ளீட்டாக தேர்வு செய்யணும். இப்போது இந்த ரோக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம்னா இதை நம்ம கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணணும். அதுதான் அதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் லேம்டா ரோ. லேம்டா ரோனா என்ன? அதுதான் நம்மளோட கேல்குலேஷன் மெத்தட். ஸோ ஒவ்வொரு ரோவுக்கும் எந்த ஃபங்க்ஷனை நான் அப்ளை பண்ணுறோமோ அதை டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த லேம்டா ஃபங்க்ஷனில் நான் சம், மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ் அப்படின்னு நான் எதனா கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த எதுக்காக எனக்கு அந்த ரோ வந்து கேல்குலேட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்குதோ அதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லேம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். பைரோ ஃபங்க்ஷனோட சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன். பைரோன்றது ஒரு அரே ஃபங்க்ஷன். இதன் மூலம் ஒவ்வொரு ரோவுக்கும் தனித்தனியாக நம்ம கேல்குலேஷன் பண்ணலாம். இதை தான் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம்னா சம், ஆவரேஜ்னு செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸை அரே ஃபார்முலாஸை வச்சுருந்தோம். ஆனால் அது கொஞ்சம் சிக்கலான ப்ராசஸ். பைரோனா ரொம்ப சுலபம். பைரோ ஃபங்க்ஷன் ஏன் தேவை, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண அரே ஃபார்முலாஸை விட இது ரொம்ப ஈஸி. டைனமிக் அரே ஃபார்முலாஸ்க்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். லேம்டா ஃபங்க்ஷனோட சேர்த்து பயன்படுத்தும் போது இது இன்னும் சிறப்பாக இருக்குது. ஃபார்முலாவை ட்ராக் செய்ய தேவையில்லை, நம்ம டைரெக்டாக ஆட்டோ அப்ளை செஞ்சிட்டாலே போதும், இது ஆட்டோ அப்ளை ஆகிடும். பைரோ ஃபங்க்ஷனோட அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஏன்றதோட வேல்யூ, பின்றதோட வேல்யூ, சின்றதோட வேல்யூ மூணுமே போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் நான் 4 மெத்தட் கண்டுபிடிக்க போகிறேன். ஒன்று சம்மு கண்டுபிடிக்க போகிறேன் காலமில், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறேன். இது எல்லாமே ரோ. இதில் ஒரு சின்ன எரர், ஸோ அதை நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போது ஒரு ரோலையும் என்னென்ன பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பண்ண போகிறோம், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஈச் ரோ. செகண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ஈச் ரோலையும். அடுத்தது நான் எம்டி செல் எத்தனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு ரோவோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக 4 இது கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க ஃபார்முலாக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், பைரோ ஃபங்க்ஷனா. ஸோ பைரோ ஃபங்க்ஷன்ஸ் போட்டுட்டேன். ஆஃப்டர் பைரோ ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணணும், அரேவை செலக்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட அரே இந்த ரோக்குள்ளே தான், இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த 10, 5, 20ன்றது B6ல் இருந்து D8 வரைக்கும் தான். இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். போட்டாச்சா? இப்போது நான் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கணும். நான் ஃபங்க்ஷனை வந்து லேம்டா மூலயமா போகிறேன். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் போட்டேன். லேம்டா ஃபங்க்ஷன் போன பிறகு இது நம்மளோட என்னது, இது பைரோ மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரோ கொடுத்துட்டேன். ரோ கொடுத்து கம்மா பண்ணிவிட்டு, ஸோ அகெயின் பேராமீட்டர் எதுக்காக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் போட்டால் சம்மை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளோட இது சம். ஸோ சம் எதுக்கு சம் பண்ண போகிறேன், காலம் வைஸ் ரோ வைஸ் பண்ண போகிறேன். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட், லேம்டாவை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பைரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோவோட மொத்த வேல்யூவும் கிடைச்சிருச்சு. ஸோ 10, 5, 20 எவ்வளோ, 35. ஸோ ஒரே கிளிக்கில் கிடைச்சிருச்சா? ஸோ அடுத்தது 15, 10, 25, 50 ஒரே இதில் கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் 20, 15, 30. ஸோ டோட்டலாக 65, 65 கிடைச்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி தான். இப்போ இங்கே பாருங்கள், எந்த ஒரு ஆன்சரும் இல்லை. இப்போ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைரோ போட்டாச்சா, ரோ செலக்ட் பண்ணியாச்சா, ஸோ அந்த டேபிள் ஆஃப் அரே செலக்ட் பண்ணியாச்சா, கமா. நெக்ஸ்ட்டு லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ரோ போட்டாச்சு, ஏன்னா இதில் ரோவோட ஃபங்க்ஷன். இப்போது மேக்ஸிமமோட மேக்ஸை போடுறோம். மேக்ஸை போட்டுட்டு திரும்ப இது என்ன, ரோவை வச்சு தானே போட போகிறோம். ஸோ ரோவை வச்சு ரோவை க்ளோஸ் பண்ணுறேன், லேம்டாவை க்ளோஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் பைரோ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ அழகாக எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த ரோவில் எனக்கு ஹையஸ்ட் எது,
20, இதில் 25, இதில் 30. ஸோ 20, 25, 30 அப்படின்ற வேல்யூ எனக்கு அங்கே வந்ததுன்னா எனக்கு கரெக்ட். ஸோ 20, 25, 30 வந்துருச்சா சொன்ன மாதிரி. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. ஸோ இப்போது கவுண்ட் பண்ணி எனக்கு கொடு எத்தனை செல் இருக்குது அப்படின்றது. அதாவது எம்டி கிடையாது, நான் எம்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அகெயின் பைரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண உடனே என்னோட டேபிள் ஆஃப் அரே இது. ஸோ இந்த வேல்யூ தான். ஸோ மொத்தம் 6 இருக்குது. ஸோ ஒரு ரோக்கும் 3 3 ஓகேங்களா. அகெயின் லேம்டா ஃபங்க்ஷனை போட்டுட்டு ரோ போட்டுட்டு, ஏன்னா இது ரோவை தான் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் எதுக்கு எடுக்க போகிறோம்? கவுண்டா போட்டுட்டு ஒரு ரோ க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறேன். ஸோ எனக்கு ஆன்சர் எப்படி வந்துருச்சு? 3. ஒரு செல்லையும் 3 நான் எம்டி இருக்குது. ஸோ 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இதுதான் 3 3 3ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் போட போகிறேன். ஸோ ஈக்குவல் டு பை ரோ. ஸோ என்னோட அரே நான் அகெயின் திரும்ப இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட பேராமீட்டர் ரோ தான். ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஆவரேஜ் கேட்டிருந்தாங்களா. ஸோ ஆவரேஜ் போட்டுட்டு இது என்ன ரோவை தானே வச்சுக்க போகிறோம். ஸோ ரோவை க்ளோஸ் பண்ணிட்டேன், லேம்டாவை க்ளோஸ் பண்ணிட்டேன், பை ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஆவரேஜ் கிடைச்சது. இது எப்படி ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், சம் 3 ஆட் பண்ணுறேன்னா டிவைடட் பை எத்தனை இருக்குது? 3. ஸோ இந்த 11.66, 16.66, 21.6 இது எல்லாமே எனக்கு எவ்வளோ ஈஸியாக கிடைச்சிது. நான் இங்கே வந்து 2 ஃபார்முலா போட்டு அடிச்சிடுறது. ஆனால் அங்கே எனக்கு ரொம்ப எளிமையாக கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பைரோவை வச்சு டேட்டாவை ரொம்ப சூப்பராக டைனமிக் அரே யூஸ் பண்ணி எடுக்கிறது தான் இதோட வேல்யூ, இதோட சிறப்பம்சம். உதாரணமாக கொடுக்கப்பட்டதுலேருந்து நம்ம சம்மை கண்டுபிடிச்சோம், அப்புறம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறமா ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம், அப்புறம் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இதெல்லாம் தான் இதோட சிறப்பம்சம். ஒரு டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு ரோலையும் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ என்ன, இதோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ பைரோவோட குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எக்ஸல் 365 அண்ட் எக்ஸல் 2021 வெர்ஷனில் மட்டும்தான் இது வேலை செய்யும். எக்ஸல் 19, எக்ஸல் 16 இல்லை அதுக்கு முந்தைய இது பழசான வெர்ஷனில் இது வேலை செய்யாது. டைனமிக் அரேஸ் சப்போர்ட் பண்ணாத எந்த எக்ஸல் வெர்ஷன்லையும் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. ஸோ ஃபைனலாக பைரோ ஃபங்க்ஷனால் ஒவ்வொரு ரோக்கும் தனித்தனியாக கேல்குலேஷன் செய்யலாம். இது லேம்டா ஃபங்க்ஷனோட சேர்த்து செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி. ஸோ எக்ஸல் 365 யூஸராக நீங்கள், உங்களுக்கு இது ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எக்ஸலில் இன்னும் என்ன தெரியணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் எக்ஸல் எக்ஸ்பர்ட்டாக எக்ஸல் வித் ஏஆரை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். Until and then, bye bye.